எவ்வளவோ சேவைகள் நம் அனைவரின் கண்களிலும் கல்வி கண்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான சேவைகளை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்த நமது மறைந்த திரு ஞானசுந்தரம் அவர்களை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பு. ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் 1947 ஆண்டு தற்போது உள்ள திருவாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தலைக்காடு என்ற கிராமத்தில் சோமுதேவர் மற்றும் தனபாக்கியம் அம்மாள் அவர்களுக்கு 4ஆம் குழந்தையாக பிறந்தார். இவருக்கு மூத்தவர்கள் மூவரும் பசியின் காரணமாகவும் பிணியின் காரணமாகவும் வறுமையின் காரணமாகவும் சிறு வயதிலேயே இயற்கை எய்தினர். ஏழை குடும்பத்தில் பிறந்த ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் வறுமையின் காரணமாக தனது கல்வியை 6ஆம் வகுப்பில் பாதியில் நிறுத்தினார். பல சரக்கு கடைகளில் 4 ஆண்டுகள் வேலை செய்தார். பலசரக்கு கடையின் உரிமையாளர் சிறுவனான ஞானசுந்தரம் ஐயாவை மக்கு, மூளை இல்லாதவன், தொழிலுக்கே லாயக்கு இல்லாதவன் என்று கூறி மட்டம் தட்டி வந்தனர். இதுவே அவருக்கு சாதித்து காட்ட வேண்டும் என்ற வெறியாகவும் உந்து சக்தியாகவும் மாறியது. மீண்டும் பள்ளி கல்வியை 6ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கினார். 10ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். அதன் காரணமாக வலிவலம் பாலிடெக்னிக் கல்லூரியில் இலவசமாக கல்வி பயில வாய்ப்பு கிடைத்தது. விடுதியில் தங்கி மேல் படிப்பை துவங்கினார். பின்னர் நெடுஞ்சாலைத்துறையில் பணிக்கு சேர்ந்தார். மாலையில் அண்ணா பொறியியல் கல்லூரிக்கு சென்று பொறியாளராக தேர்ச்சி பெற்றார். மேலும் அந்த கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்று முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். அதன் காரணமாக அவருக்கு பதவி உயர்வு பெற்று சூப்பர் இன்டெண்டன்ட் பொறியாளராக பணியாற்றினார். கடின உழைப்பால் வாழ்வில் வெற்றி பெற்றார். ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்கியதால் நெடுஞ்சாலைத்துறை பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெற்று ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னோடியாக திகழ்ந்தார். பல வீட்டு மனைகளை சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் நிறுவி தொழில் செய்து வந்தார். குறிப்பாக மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், கீழ்கட்டளை, சுண்ணாம்பு குளத்தூர், கோவிலம்பாக்கம், பள்ளிக்கரணை, ஜல்லடியாம்பேட்டை, ஏகாட்டூர், ஊரப்பாக்கம், காட்டாங்குளத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், வரக்கடம் போன்ற இடங்களில் மனைகளை அமைத்து சிறந்து விளங்கினார். கடின உழைப்பாளி, உழைப்பால் உயர்ந்தவர். அவரின் தாரக மந்திரம், அடிக்கடி சொல்லும் கருத்து, வாழ்வில் வெற்றி பெற ஒரே வழி, எளிய வழி, சிறந்த வழி, உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. இந்த புத்தகம் அழகான வடிவில் நிழலாடும் நினைவுகளாக அனைவரது கைகளிலும் தவழ இருக்கிறது. தற்போது இதற்கு உறுதுணையாக இருந்த திரு பாலமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வேக்ஸ் குழுமத்தின் தந்தை ஞானசேகரம் ஐயாவுடைய நினைவேந்தல் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யதார்த்தமாக நான் மார்ச் 19ஆம் தேதி அண்ணனை யதார்த்தமாக அவருடைய வாக்ஸ் அலுவலகத்தில் நான் யதார்த்தமாக அவரை சந்தித்த போது பரவாயில்ல, நான் எல்லா சில முக்கியமானவங்களை சந்திக்கும் போது அவருடைய முன்னோர்களை பற்றியான வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டுள்ளதா, அது சார்ந்த ஏதாவது நூல்கள் வந்திருக்கான்னு அண்ணன்ட்ட கேட்டேன். அதேமாதிரி ஞானசுந்தரையா பற்றி நான் தெரிந்து கொள்வதற்காக அவர் சார்ந்த வரலாறு ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கானேன்னு கேட்கும்போது அவர் தன்னுடைய புத்தக அலமாரியிலேருந்து ஒரு நூல் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் நிழலாடும் நினைவுகள். அது 24 வருடத்துக்கு முன்னாடி 2000 அது வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது மறுபதிப்பே ஒரு 24 வருடங்கள் ஆச்சுன்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், அண்ணன் இந்த வர ஜூன் 7ஆம் தேதி அவருடைய நினைவு நாளில் அந்த நூல் கொண்டு வந்தாலும் மிக சிறப்பாக இருக்கும்போது சரி அதுக்கான பணி எடுக்கும் பொழுது நான் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அந்த வடிவமைப்பில் என்னுடைய சிறு பங்களிப்பை நான் செலுத்திருக்கேன். குறிப்பாக இதை நூலை இப்போ இருக்கிற குறிப்பாக அன்னை நிறைய புகைப்படங்கள் அவங்க அந்த படங்கள் ஏற்கனவே புத்தகத்துக்காக கொடுக்கப்பட்ட இடத்துலேருந்து மீண்டும் அவர் கிடைக்கல. ஏற்கனவே சில அரிய புகைப்படங்களை அவர் எனக்கு அனுப்புனார். அதை வைத்து தான் அந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கு.
இதில் வந்து அவருடைய நினைவாடும் நினைவு என்பது வந்து 20 மடல்கள். குறிப்பாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தலைக்காடியிலிருந்து அவருடைய மடிப்பாக்கம் வரையான வாழ்க்கை பயணத்தை வந்து அவர் 20 மடல்களாக வாசகர்கள் அமுதன்ற பேரில் வாசகர்களுக்காக பதிவு செஞ்சுருக்காரு. அதில் அவருடைய உழைப்பு, அவருடைய வளர்ச்சி என்பதை பற்றி அவருடைய நீண்ட நெடிய பயணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உறவுகள் வந்து அவரை பற்றி முழுமையாக அறிவதற்கு இந்த நூலை வாங்கி வாசிக்கும் பொழுது தான் அவரை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். உறவுகள் இந்த நூலை கரம் கொடுத்து வாங்கி படித்து அவர் எப்படிலாம் தொழிலில் முன்னேறினார், இந்த சமூகத்துக்கு என்ன அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்பது வந்து தொண்டு. குறிப்பாக பல தொண்டுகளை அவர் செஞ்சுருக்காரு. அது நிறைவாக நம்ம விரிவாக பேச முடியாது, ஏன்னா அதுக்கான காலங்கள் நேரங்கள் குறைவாக இருக்குது. இந்த நூலை வாங்கி சிறப்பாக அந்த நூலை படிக்கும் பொழுது தான் அவரை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அந்த பணியை இந்த புத்தக பணியை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி கொண்டு விடைகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்மிடையே சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருகை தந்துள்ளனர். திரு வீரபத்ரன் அவர்கள்.